குட் மார்னிங். நான் இன்றைக்கி வந்து குக்கீஸ் ட்ரை பண்ண போகிறேன். கேக்கு மஃபின் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். குக்கீஸ் ட்ரை பண்ணதில்லை, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம். யூஸ்வலாக குக்கீஸ் கடையில் வாங்குவேன், பட் இன்றைக்கி ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் ஆஃப் கப்பு, கீ ஆஃப், ஆக்சுவலாக வெறும் பட்டர் போடலாம், பட் நான் வந்து கீ நிறைய என்கிட்ட இருக்கிறனால கீயும் ஆஃப் கப் போட்டேன். அப்புறம் வந்து ஒன்று வந்து ப்ரௌன் சுகர் போடலாம், இல்லாட்டி நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் நிறைய இருக்குது, அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெல்லம் கொஞ்சம் ஆல்ரெடி உடச்சி வச்சது லைட்டாக அடுப்பில் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் கப்பு மில்க்கு, 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பவுடர்டு சுகர் போட்டு தான் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கும். நான் வெல்லம் போட்டதுனால நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணிட்டேன். நான் அப்புறமா மில்க்கு 1 கப்பு போட்டு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ டபுள் த அமௌண்ட் செய்கிறதுனால 2 கப் மாவு போடுறதுனால எல்லா பட்டரு எல்லாமே டபுளாக போட்டிருக்கேன். மில்க்கும் ஆஃப் கப் போட்டால் போதும், சிங்கிள் கப் போட்டால். இப்போ 2 கப் போடுறேன். ஆக்சுவலாக ராகியில் செய்யலாம், வீட்டில் செய்யலாம். நான் இன்றைக்கி கம்பில் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி போட்டுடலாம். ஸோ கம்பு 2 கப் போட்டுட்டேன். அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அம்மா சால்ட்டு 2 பிஞ்சு. அப்புறம் இது ஃப்ளேவருக்காக வந்து காடமம் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன், ஸோ சுகர் போட்டு. ஸோ அதை வந்து நல்லா இப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா டவ் மாதிரி மேக் பண்ணிக்கணும். பத்தலைனா வந்து 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் மில்க் சேர்த்துட்டு கையை நல்லா கழுவிட்டு கையில் தான் உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போது. ஸோ பவுலில் இருக்கிறது 3 இது பண்ணி நல்லா கையில் பெரிய உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி சிலிண்டராக வச்சுட்டேன். ஸோ கத்தியில் வந்து கீ தடவி இந்த மாதிரி வெட்டி எடுத்து இந்த மாதிரி ஆயில் பூசி வச்ச ட்ரேயில் வந்து நான் ஆல்ரெடி அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் 10 மினிட்ஸு. ஸோ ட்ரேயில் வச்சுட்டு மேலே சாக்கோ சிப்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுடலாம். இப்போது ஓடிஜியில் வச்சு எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் வந்து 160 டிகிரியில் வந்து 15 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் ஒரு 12 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் 170 டிகிரியில். பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. ஸோ குக்கீஸ் பேக்கரியில் வர மாதிரி சாஃப்டாக தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தீங்க கிறிஸ்பியாக தான் வந்திருக்கு, பட் உள்ள சாஃப்ட்னஸும் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்க